வணக்கம். இந்த 2025ல ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஒரு டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல ஜீரோதா ஒரு ஆப்ஷனை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஜீரோதால அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃபைனலா ஜீரோதால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஏன்னா ஜீரோதாவோட A to Z எல்லா டீடைல்ஸும் நான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு சில முக்கியமான டிப்ஸும் இந்த வீடியோ இடையில வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜீரோதால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, ஜீரோதால என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுங்க. ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங்ல டெலிவரி, இன்ட்ராடே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமோடிட்டி, கரன்சி இது எல்லாமே நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். அதே போல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் IPO வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ETF, பாண்ட்ஸ், SGP இந்த சர்வீசஸ் எல்லாமே ஜீரோதால இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அடிஷனல் ஃபீச்சர்ஸா 3-in-1 அக்கௌண்ட்டும் வந்து ஜீரோதால நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே 3-in-1 அக்கௌண்ட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ புதுசா ஜீரோதால மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம டெலிவரிக்கு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா ஒரு பகுதி அமௌண்ட் மட்டும் நாம கொடுக்கலாம், மீதி பகுதியை ஜீரோதா கொடுப்பாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ MTF பற்றியும் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்துங்க. ஸோ இந்த சர்வீசஸ்லாம் மற்ற புரோக்கர்ல எப்படி இருக்கு, ஜீரோதால எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க நான் டாப் 5 புரோக்கருடைய கம்பேரிசன் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ நீங்க செக் பண்றவங்களா இருந்தா 5 புரோக்கருடைய டீடைல்ஸ் செக் பண்ண நினைக்கிறவங்க அதுக்குண்டான வீடியோவும் எங்க சேனல்ல இருக்கு, அதையும் வேணா நீங்க பாருங்க. ஸோ ஜீரோதால டெலிவரிக்கு எந்த விதமான புரோக்கர் சார்ஜஸுமே இல்லை. அதனால நீங்க டெலிவரி ட்ரேட் அதிகம் பண்றீங்கன்னா ஜீரோதால தாராளமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம். எந்த விதமான புரோக்கர் சார்ஜஸும் டெலிவரிக்கு ஆகாது. மற்ற டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அது வந்து ஆகும். இப்போ அதை தவிர்த்து இன்ட்ராடேக்கு வந்து 0.03% ஆர் ₹20 விச் எவர் இஸ் லோயர் அப்படிங்கிற புரோக்கர் சார்ஜஸ் வரும். இது பர் ஆர்டருக்கு வந்து கன்சிடர் ஆகும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு பர் ஆர்டருக்கு வந்து 20, அந்த ஒரு ஆர்டர் நம்ம எவ்வளோ லாட் வேணாலும் போட்டுக்கலாம். ₹20 மட்டும்தான் புரோக்கர் சார்ஜஸ் ஆகும். முத இந்தியாவில் புரோக்கரேஜில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்தது ஜீரோதா தான். அதனால ஜீரோதா புரோக்கரேஜ் பார்த்து தான் மற்றவங்களும் இப்போ அதே டிட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஜீரோதாவுடைய புரோக்கரேஜ் இப்போ நான் சொன்னேன். நீங்க AMC இல்லாம எந்த ஸ்டாக் புரோக்கர்கிட்ட வேணாலும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் அதுக்கு பேரு. ஸோ நீங்க எங்க ஓப்பன் பண்ணாலும் அந்த கேட்டகரியில நீங்க ஓப்பன் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு AMC சார்ஜஸ் வராது. ஆனா AMC சார்ஜஸ் வராம இருக்க இந்த பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. அதை பற்றியும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை தெளிவாக நீங்க பார்த்துங்க. நீங்க ஒரே ஒரு ஸ்டாக் புரோக்கர்ட்டு மட்டும்தான் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணும். அப்புறம் உங்களுடைய ஹோல்டிங் வேல்யூ வந்து 10 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான AMC சார்ஜஸுமே ஆகாது. நீங்க எங்க வேணாலும் டிமேட் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே ப்ரொசீஜர் ஜீரோதாக்கும் பொருந்தும். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஜீரோதால அக்கௌண்ட் பண்ணுறீங்க, வேற எங்கேயும் டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஜீரோதால மட்டும் வச்சுக்கங்க. பேசிக் சர்வீஸ் டிமேட் அக்கௌண்ட் அது கன்சிடர் ஆகும். அதுக்கு AMC சார்ஜஸ் வராது. ஸோ ரொம்ப முக்கியமாக இப்போ ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸை ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அதனால எல்லாருமே தாராளமாக ஜீரோதால ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ 2024 பாதி வரைக்கும் அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் வச்சிருந்தாங்க. பட் இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் இந்த விஷயம் சொல்லுங்க. ஆனால் இப்போ இந்த 2025ல் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸையும் ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிட்டாங்க. வெறும் 5 ஸ்டெப்ல நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் வந்து ப்ராசஸிங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, நிறைய டைப் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை ஆகி 5 ஸ்டெப்ல உங்களை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக ஜீரோதாவுக்கு லைவ் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்கு. சில ஸ்டாக் புரோக்கருக்கு வந்து லைவ்ல வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இருக்காது. பட் ஜீரோதாக்கு இருக்கு. அவங்க வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கெங்க உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் உங்களுடைய பார்ட்னர் ஆஃபீஸ் யார் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த பார்ட்னர் ஆஃபீஸில் அக்கௌண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா A to Z எல்லா சப்போர்ட்டும் இவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மெசேஜ் பலருக்கு தெரியல. ஸோ அதையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் வச்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஜீரோதாவுடைய சாஃப்ட்வேர்ஸ் என்ன, முக்கியமாக அந்த சாஃப்ட்வேர்ஸில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற புரோக்கர் கம்பேர் பண்ணும்போது ஜீரோதாவில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் சாஃப்ட்வேர் கொஞ்சம் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஜீரோதால கைட் அப்படிங்கிற ட்ரேடிங் ஆப் தான் வந்து யூஸ் ஆகுது. மொபைல் ஆப்லையும் ஜீரோதா கைட் வந்து இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த ஜீரோதா கைட்ல நம்ம பையோட செல்லோட ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆட் போட்டுக்கலாம். ஃபண்டமெண்டல் ஒரு ஸ்டாக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் ஒரு ஸ்டாக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டாக்ல முக்கியமான ஈவெண்ட் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நட்ஜ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் GTT ஆர்டரு, கவர் ஆர்டரு, பாஸ்கெட் ஆர்டரு,
ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ஒரு ஸ்டாக்ஸ்க்கும் கீழே வந்து நம்ம நோட்ஸ் ஏதாவது டைப் பண்ணணும்னா டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏடிஓ அப்படிங்கிற அலர்ட் ட்ரிகர்ஸ் ஆர்டரை நம்ம வேணும்னா அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். சார்ட்ல வந்து சூப்பரான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே கிளியரா வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார்ட்ல இருந்து நம்ம பை ஆர்டர் செல் ஆர்டர் வந்து போடலாம். இப்போ புதுசா ஆட் பேஸ்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. அப்புறம் ஆப்ஷன் செயின் வந்து 0 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து 0 இருக்கு. ஸோ 0 கை டெமோ நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வேணும் அப்படின்னா அதை நான் முன்ன சொன்ன தமிழ்நாடு பார்ட்னர் கூப்பிடுங்க, அவங்களே எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து 0 சாஃப்ட்வேர்ல வந்து இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த ஆப்பை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஆப் வந்து 1 கோடிக்கும் மேற்பட்ட டவுன்லோட்ஸ் வந்து ஆயிருக்கு. 3.7 ரேட்டிங் வந்து பிளே ஸ்டோர்ல வந்து காட்டுது. இந்தியாவில் இருக்கிற ஆக்டிவ் கஸ்டமர்ல ஃபர்ஸ்ட் 0 தான் வந்து அதிகமான ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 0 இப்போ 2வது இடத்துக்கு வந்துருச்சு. க்ரோ வந்து இப்போ முதல்ல வந்து ஆக்டிவ் கஸ்டமர் பேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ 0 கைட் பிளாட்ஃபார்ம் மட்டுமே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 0 அப்படியே வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். 0 மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்மா 0 காயின் வந்து இருக்கு. பேக் ஆஃபீஸ் பிளாட்ஃபார்மா கன்சோல் வந்து இருக்கு. நம்ம 0 கைட்ல இருந்து எவ்வளவு பணம் குறைஞ்சிருக்கு, எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க கன்சோல்ல இருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு. ஆப்ஷனுக்கான சென்சிபிள் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஃபண்டமெண்டல் ஒரு ஸ்டாக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிச்சோரி அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் அந்த போர்ட்டலும் வந்து இருக்கு. அது ரொம்ப முக்கியமா அல்கோ ட்ரேடிங்காக 0 ஸ்ட்ரீக் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மும் அதுல வந்து இருக்கு. ஸ்மால் கேஸ் இருக்கு, டிக்டோ, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 0 இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்டு புதுசா வரங்க மார்க்கெட்டை பத்தி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வார்சிட்டி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ல இருந்து எல்லா விஷயங்களையும் அந்த போர்ட்டல்ல நீங்க படிச்சு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இன்னோவேட்டிவா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து 0 தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. 0 ரைன் மெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல இருந்து தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து தான் இப்ப பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதே ப்ராடக்ட்ஸ் தான் மற்ற ஸ்டாக் புரோக்கரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் 0 எந்த அளவுக்கு தொழில்நுட்ப பார்வையோடைய ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது இல்லாம 0 நீங்க ஆன்லைன்லயே வந்து ஷேர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க 0 காலண்ட் எடுக்கணும்னு ஆப்ஷனும் இருக்கு. உங்களால ஆர்டர் போட முடியல அப்படின்னா ஃபோன் பண்ணி நீங்க ஆர்டர் போடலாம். அதுக்கு உண்டான சார்ஜஸும் வந்து இருக்கும். ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆனிச்சுன்னா அதுக்கும் சார்ஜஸ் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்க 0 பெயின் பண்றீங்க அப்படின்னா யூபிஐ மெத்தட்ல இருந்து பெயின் பண்ணுங்க. அப்பதான் எந்த விதமான அடிஷனல் சார்ஜஸ் வந்து ஆகாது. பட் உங்களோட நெட் பேங்கிங் மூலமா நீங்க பெயின் பண்ணீங்கன்னா 9 பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஆகும். ரொம்ப முக்கியமா 0 புரோக்கரேஜ் சார்ஜஸ் தவிர மற்ற என்ன சார்ஜஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவங்களோட வெப்சைட்ல பிரைசிங் இருக்கு. அந்த பிரைசிங்ல நீங்க செக் பண்ணீங்கனாலே A to Z 0 என்னென்ன சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பிளட்சிங் என்ன, டிபி சார்ஜஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரிசர்ச் பண்ணதில் எவ்வளவு சார்ஜஸ் வெளிப்படையாக வெப்சைட்ல போட்டு தெளிவாக சொன்னதில் 0 தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்க 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த யோசனையும் வேணாம், தாராளம் நீங்க ஓப்பன் பண்ணலாம். இந்தியாவுடைய பெஸ்ட் ஸ்டாக் புரோக்கரா 0 இருந்துட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்பயே 0 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாடு டீமுக்கே வாங்கிக்கோங்க. 0 சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லலாம். உங்களுக்கு அதை நான் கிளாரிஃபை பண்ண காத்திருக்கேன். இந்த வீடியோல இருந்து 0 ஆப்ஷன் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் பயனுள்ள வீடியோஸ் வந்து உங்களுக்காக கூட காத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.